10 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா. 10 விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லுகிறேன். நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது, வாக்கு கேட்க செல்லும் பொழுது 10 விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அடிப்படை பொருளாதாரம். இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறது பொருளாதாரத்துக்கு தானுங்க ஐயா. நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீட்டுல வாழணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும். யாராக இருந்தாலும் கூட அடிப்படை பொருளாதாரம். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி இருக்கிறது. தனிநபருடைய வருமானம் 1,96,000 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில பொருளாதார வளர்ச்சி இருக்கும். திமுக வந்தாங்கன்னா கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் முழு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல அவங்க சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 3,50,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை 8,50,000 கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. நேற்று பாருங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க. நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு? கதிரானந்த் தெரியுங்களா உங்களுக்கு? வேட்பாளரா போட்டி போடுறாரு வேலூர்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசுறாரு, இப்பவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா? எல்லாம் செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க திமுக. மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க சகோதரிகளும் தாய்மார்களும், மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களா? அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க கொடுக்கிற 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களாமா, அதனால மினுக்கு மினுக்குன்னு. இது போன்ற பெண்களை, தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களா ஐயா? போடக்கூடாது. எந்த ஒரு தாய்மார், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாம சொல்லணும். ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆமாயா நான் கோட்டு போடுவேன், நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு. நீங்க சொல்லணும், ஆமாயா நான் உழைப்பேன், நான் பான்ஸ் போடுவேன், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், நான் உழைப்பேன். இன்னைக்கு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. அடுத்த அண்ணன் பொன்முடி இருக்கிறான். யாராச்சும் சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேருந்து ஏறிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார். இந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை, தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். அடுத்து திருமாவளவன் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதரர்.